Hello everyone. நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ். சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ் சிம்பிளா நம்ம SFGன்னு வச்சுக்கலாம் ஃப்ரீக்வெண்ட் யூஸ்க்காக. ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சிஸ்டம். ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை யாருன்னு கேட்டிங்கன்னா இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை மேசன். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு வாட் இஸ் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃபுடைய பேசிக் காம்பனன்ட்ஸ் in a signal flow graph. SFG na signal flow graph as I already mentioned. So signal flow graph la அதிகமாக ஃபர்ஸ்ட் யார் இருப்பா அப்படின்னா நோடுன்றது என்ன? நோட் இஸ் நத்திங் பட் அ பாயிண்ட். ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல என்ன பண்ண போகுதுன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். இப்படி பிரான்ச்சஸ்லாம் கனெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேசிஎல்ல படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வில் பி கனெக்டட் டு எ பாயிண்ட். ஸோ சச் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொன்னால் எ நோட். அடுத்து பிரான்ச்னா என்ன அப்படின்னா லெட்டஸ் சே ஏதோ ரெண்டு நோட் இருக்கு, அந்த ரெண்டு நோட்டில் கனெக்டாக இருக்க ஒரு பாத். இந்த பாத் வில் பி ஹேவிங் சம் டைரக்ஷன். இது பேர் தான் என்னன்னு சொன்னால் பிரான்ச். மூணாவது லூப்னா என்ன அப்படின்னா உங்கள்ட்ட எடுத்து ஒரு சிஸ்டம் அசியூம் பண்ணிக்கலாம். இப்படி நோட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே எத்தனை நோட்ஸ் இருக்கு? அப்ராக்சிமேட்லி we are having 5 nodes. இது கனெக்ட் பண்ணுற பிரான்ச்சஸ் இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கு டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நோட்ஸ்க்கு நம்பர் கொடுத்தோன்னா 1 2 3 4 5. ஸோ இங்கே 5 நோட்ஸ் இருக்கு, 4 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சஸில் ஏதோ ஒரு நோடில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏதோ ஒரு நோடில் ஒரு பாத் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு நோடில் முடியுது. ஸோ இந்த பாத்தோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? இந்த பாத்தோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 நோட்க்கு போய் 2லேருந்து திருப்பி என்ன பண்ணிடுச்சு 1 நோட்கே வந்துடுச்சு. ஸோ எனிதிங் which starts at some point, so any path like closed path இருக்கணும். that path starts at a node, starts at some node, ஏதோ ஒரு நோட்ல ஸ்டார்ட் ஆகி and ends at the same node. எந்த நோட்ல ஸ்டார்ட் ஆச்சோ அதே நோட்ல முடியணும். அப்போ it forms a loop. இங்க நம்ம சொன்ன இந்த லூப் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ இது 3 தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா next we are going to see about Mason's gain formula, which is very very important. Mason's gain formula. So the Mason's gain formula என்னன்னா, so it is used to find the transfer function of a system. ஒரு சிஸ்டம் உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் இது. ஸோ பிளாக் டயக்ராம் மாதிரி இங்கே காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/del summation of k pk into del k. ஸோ இது என்ன k அப்படின்னா kன்றது என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஸோ வாட் இஸ் ஃபார்வர்ட் பாத்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்த சிஸ்டமே எடுத்துக்கிறோம். இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ஷன் பாருங்கள். இது வந்து இன்புட் நோட் வச்சுக்கலாம். இங்கே ஸ்டார்ட் ஆகுது இன்புட் நோட், இங்கே இருக்கிறது அவுட்புட் நோட் வச்சுக்கிட்டா. ஸோ இன்புட் நோடில் ஒரு பாத் ஸ்டார்ட் ஆச்சு. இட் வாஸ் கோயிங் ஃப்ரம் ஹியர் டு அதர் நோட், திருப்பி அதர் நோட் போச்சு, இப்படி போயிட்டு இருந்துச்சு டில் த அவுட்புட் நோட் ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஏதோ ஒரு பாத் இன்புட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவுட்புட் வரைக்கும் ட்ராவல் ஆகணும். பட் அதோட டைரக்ஷன் ஒன்லி ஷுட் பி இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த பாத் பேர் தான் என்னன்னு சொன்னால் வி கால் இட் அஸ் என்னது ஃபார்வர்ட் பாத். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறது தான் இங்கே இருக்க கே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய டெல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ILG ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப்
2 NTLG minus summation of 3 NTLG இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம், ஐஎல்ஜி என்டிஎல்ஜி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஐஎல்ஜின்னா என்ன, என்டிஎல்ஜின்னா என்ன சொல்கிறோம். ஐஎல்ஜின்றது என்னன்னா, ஐஎல்ஜின்றது இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ், இண்டிவிஜுவல் லூப் கெயின். என்டிஎல்ஜி அப்படின்னா என்னன்னா, நான் டச்சிங் லூப் கெயின்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் சம் நடத்தும் போது அதில் எக்ஸ்பிளைன் நான் டச்சிங் லூப் கெயின். ஸோ 2 NTLGனா summation of 2 non-touching loop gains. 3 NTLGனா summation of 3 non-touching loop gains. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா del k. ஸோ del k அப்படின்றது என்னன்னா, del kன்றது 1 minus summation of gain of forward paths. Gain of loops which are not touching the forward paths, not touching the forward paths. So இதெல்லாம் நான் sum போடும்போது I'll explain what is what. So now let us assume we are having a sum. Okay, ஒரு sum இருக்கு, ஒரு sum எடுத்துக்கலாம். So let us assume இந்த sum எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாமில் இப்படி தான் ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ரோச் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 should be finding the number of forward paths. Finding the number of forward paths. சரி, ஃபார்வர்ட் பாத்ஸ்னால் என்னன்னு சொன்னோம், ஏதோ ஒரு இன்புட் நோட் இருக்கும், ஒரு அவுட்புட் நோட் இருக்கும். என்னோட இன்புட் நோடில் ஸ்டார்ட் ஆகி அவுட்புட் நோட் வரைக்கும் இட் ஷுட் ட்ராவல், பட் ஒன்லி இன் என்ன டைரக்ஷன், ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எடுத்துக்கலாம். இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் இப்போ எங்கே நமக்கு இன்புட் இருக்குது, 100 நோடில் இன்புட் இருக்குது, 800 நோடில் அவுட்புட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃபோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் எத்தனை நோட்ஸ் இருக்குன்னா, we are having 8 nodes. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 நோட்ஸ் இருக்கு. as we can see here 8 நோட்ஸ் இருக்கு. அடுத்தது இப்போ நம்ம என்ன சொன்னோம், பிரான்ச் என்ன சொன்னோம், 2 நோட் நோட்டில் கனெக்டாக இருக்க ஒரு லைன் தான் பிரான்ச்னு சொன்னோம். ஸோ இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச் மாதிரி we have number of branches, number of paths இருக்கு. அடுத்தது லூப்ஸ்னா என்னன்னு சொன்னோம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகணும், நான் அதே பாயிண்ட்ல முடியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ல 3ன்ற பாயிண்ட்ல ஒரு பாத் ஆல்ரெடி இருந்துச்சு. இங்கே 4ல ஒரு லைன் திருப்பி வந்திருக்கு. ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 போய்ட்டு திருப்பி என்ன பண்ண 3க்கு வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ லூப். சிமிலர்லி இப்போ இது எடுத்துக்கோங்க, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4க்கு போய் அகெயின் இப்படி வந்துருச்சு. ஸோ இது என்னென்னா இது ஒரு லூப். அடுத்தது 6லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7க்கு போய் அகெயின் 6க்கு வந்துச்சு, இது ஒரு லூப். பட் சி ஹியர் இது பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் ஃபார்வர்டில் போயிட்டு 5க்கு போச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட் ரிட்டர்ன் ஆகல. ஸோ திஸ் இஸ் நாட் அ லூப். ஓகேவா. ஸோ நவ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஃபார்வர்ட் பாத்னா இன்புட்டில் ஸ்டார்ட் ஆகணும், அவுட்புட்டில் எண்ட் ஆகணும். இதான் ரூல். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தா எத்தனை ஃபார்வர்ட் பாத்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சிஸ்டமில் இன்புட்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு பாத் இங்கே போயிட்டுருக்கு. 1ல் போகுது, 2 3 4 5 6 7 8. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 வரைக்கும் போகிற ஒரு பாத் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 1 2 3 4 5 சாரி
1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 நோட்ஸ் இருக்க ஒரு பாத். இந்த பாத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கெயின் ஃபீட்பேக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாத்தோட கெயின் வந்து 1, இந்த பாத்தோட கெயின் வந்து G1, G2, G3, G4, G5, 1. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத். இது ஃபார்வர்ட் பாத் 1. அடுத்து வேற ஏதாவது ஃபார்வர்ட் பாத் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா எஸ் இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2க்கு வந்துட்டு 2லேருந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டாங்க 5க்கு போயிட்டாங்க. 5லேருந்து 6, 6 to 7, 7 to 8. ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத் as it ends starts from our input and ends on output. எந்த பேக்வர்ட் பாத்தும் இல்லாமல் ஒரு பாத் போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபார்வர்ட் பாத். அப்போ ஃபார்வர்ட் பாத் 2. ஃபார்வர்ட் பாத் 2 என்ன பண்ண போகுதுன்னா எங்கெங்க இருக்குன்னா 1 2 ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து 5 6 7 8. ஸோ இதோட கெயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கெயின் 1, இதோட கெயின் G6, இதோட கெயின் G4, இதோட கெயின் G5, இதோட கெயின் 1. ஸோ இப்போ கெயின் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் 1, ஃபார்வர்ட் பாத் 1ஓட கெயின் அதை நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா இது இண்டிவிஜுவல் லூப் இல்லையா, இண்டிவிஜுவல் பாத் இல்லையா. ஸோ ஃபார்வர்ட் பாத் பிகேனா நம்ம ஃபார்வர்ட் பாத்னு சொன்னோம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தை P1 வச்சுக்கலாம். ஸோ P1ஓட கெயின் என்ன, டோட்டல் கெயின் என்ன அப்படின்னா டோட்டல் கெயின் கண்டுபிடிக்க சிம்பிளாக இந்த பாத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெயின்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க கெயின்ஸ் என்ன 1 G1 G2 G3 G4 G5 அகைன் 1. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் 1 into G1 G1, G1 into G2 G3 G4 G5 1. ஸோ அகைன் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் என்னன்னா G1 டாட் G2 டாட் G3 டாட் G4 dot G5. Simply G1, G2, G3, G4, G5. So next moving to forward path 2, P2 னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பாத்தோட கெயின் என்ன 1 into G6 into G4 into G5 into 1. அப்போ என்ன கிடைக்கும் G4, G5, G6. இதான் செகண்ட் பாத்தோட கெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். எத்தனை ஃபார்வர்ட் பாத் கண்டுபிடிச்சோம் இங்கே நம்ம k ஈக்குவல் டு 2. ஏன்னா கேன்றது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஸோ 2 ஃபார்வர்ட் பாத்ஸ் இருந்துச்சு, அதுக்காக P1 என்ன P2 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை pk தேவை, அது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன தேவை டெல் கண்டுபிடிக்கணும். டெல்லுன்றது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் டெல்லுக்கு போயிடலாம். ஸோ டெல்லுன்றது நம்ம என்ன சொன்னோம், ஸோ டெல்லுன்றது என்னன்னா it is nothing but டெல்லுன்றது என்னன்னா 1 minus summation of ILG plus summation of 2NTLG minus summation of 3NTLG. So then the finding del. This step 2. So ILG is nothing but ILG it is nothing but individual loop gains. Individual loop gains. So coming to our system call பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சிஸ்டம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சிஸ்டமில் எங்கெல்லாம் இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் லூப் வந்து நத்திங் பட் சிம்பிளி லூப்ஸ். ஸோ எங்கெல்லாம் லூப்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4க்கு போய் திருப்பி 3கே வந்தால் அது ஒரு லூப். ஒரே நோடில் ஸ்டார்ட் ஆகி அந்த நோட்லேயே முடிஞ்சால் இட் இஸ் எ லூப். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் லூப் யாருன்னு சொன்னால் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4க்கு போயிட்டு அகெயின் 3கே வந்துச்சு. ஸோ இந்த லூப் பேர் என்னது, இந்த லூப்க்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ இது இண்டிவிஜுவல் லூப்ன்றதுக்கு நேம் வந்து P11 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லூப் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செகண்ட் லூப் யார் இருக்காங்க இங்கே பாருங்க. 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4க்கு போயிட்டு 5க்கு போயிட்டு திருப்பி எங்கே வந்துட்டாங்க நம்மளோட 3கே வந்துட்டாங்க. ஸோ இது என்னது, இது ஒரு லூப். ஸோ இந்த லூப்பை அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப்
பார்த்தீங்கன்னா G2 G3 மைனஸ் H2. ஸோ இங்கே என்ன இருந்துச்சு, G2 இருந்துச்சு மைனஸ் H1. இங்கே வந்து G2 G3 மைனஸ் H2. ஸோ இந்த லூப் என்ன எடுத்துக்கிறேன்னா P12 எடுத்துக்கிறேன். அண்ட் மூவிங் ஆன் டு தி தேர்ட் லூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப். ஸோ 6ல் ஆரம்பித்து 7க்கு போயிட்டு அகெயின் 6K வந்துட்டான். ஸோ இவன் ஒரு லூப். ஸோ இதை தேர்ட் லூப் எடுத்துக்கிறேன். இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பாத், இப்படி ஒரு பாத் இருக்குது. இதோட கெயின் வந்து G5, இதோட கெயின் வந்து மைனஸ் H3. இந்த லூப்பை P13 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் லூப்ஸ் எத்தனை இருக்கோ அது P11 P12 P13 P14 அப்படின்னு நம்ம லூப்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கெயின்ஸ் என்ன சொன்னால் அந்த பாத்தில் இருக்க எல்லா கெயினும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளி P11ன்றது என்னென்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே என்னென்ன இருக்குது, G2 இருக்குது இன்டூ வேற என்ன இருக்குது மைனஸ் H1. நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் G2 H1. நெக்ஸ்ட் P12ல யார் யார் இருக்கா, G2 இருக்கான். நெக்ஸ்ட் G3 இன்டூ மைனஸ் H2. அப்போ என்ன கிடைக்கும் G2 G3 H2 இந்த மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் P13க்கு வந்தால் இங்கே என்ன கிடைக்கும் அதே மாதிரி G5 இன்டூ H3. ஸோ என்ன கிடைக்கும் மைனஸ் G5 H3. Okay, so we have 3 loops, individual loops P11 P12 and P13. next என்ன கண்டுபிடிக்கணும், individual loop gains கண்டுபிடிச்சிட்டோம். next summation of 2 non-touching loop gains. so summation of 2 non-touching loop gains கண்டுபிடிக்க போறோம். ஸோ 2 non-touching loop gains. non-touching loops அப்படின்னா என்னன்னா, இது முக்கியமான விஷயம். non-touching loopsனா என்ன, non-touching loops. non-touching loopsனா the loops which does not share a common node. அதாவது இப்போ நம்ம சிஸ்டம் எடுத்துக்கலாம். again ஸோ இப்போ சிஸ்டம்ல எந்தெந்த லூப்ஸ்க்கு இப்போ எங்கெங்க லூப்ஸ் நம்ம ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லூப்ஸ் இது ஒரு லூப்னு சொன்னோம். ஸோ இது ஒரு லூப் அண்ட் இது ஒரு லூப் அண்ட் இது ஒரு லூப். ஸோ இந்த லூப்ஸ்க்கு காமன் நோட் இருக்கக்கூடாது. பட் இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லூப்போட நேம் நம்ம என்ன சொன்னோம், P11 சொன்னோம், இதுக்கு P12 சொன்னோம், இதுக்கு P13 சொன்னோம். ஃபர்ஸ்ட் P11 எடுத்துக்கோங்க. P11ஓட நோட்ஸ் என்ன 3 and 4. P12ஓட நோட்ஸ் என்ன 3 4 5. P13ஓட நோட்ஸ் என்ன 6 7. ஸோ இங்க பார்க்கும்போது which pair does not have any common node. ஒரு காமன் நோட் கூட இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதுல பார்க்கும்போது இப்போ P11 P12 கம்பேர் பண்ணா we have common nodes. 3ன்ற காமன் நோட் இருக்கு, 4ன்ற காமன் நோட் இருக்கு. அப்போ இது ரெண்டும் என்ன கிடையாது, P11 and P12 இது என்ன கிடையாது, they are not, இல்லைன்னா they are touching loops ன்னு சொல்லிக்கலாம் சிம்பிளா, touching loops. பட் இப்போ அதே P12 P13 பாருங்க. P12ல 3 4 5 P13ல 6 7. இங்க எதுவுமே காமனா இல்லை. அப்ப என்ன சொல்லலாம், we can say P12 and P13 are இது ஒரு pair of non-touching loops. சிம்பிளா என்ன கான்செப்ட்னா, ரெண்டு லூப்க்கு நடுவில் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கக்கூடாது, non-touching loops. இப்போ அடுத்து வேற எதுவும் சொல்லாதே மாதிரி P11யும் P13 பாருங்க. இங்க 3 4 இருக்கு, இங்க 6 7 இருக்கு. ஸோ இங்கேயுமே என்ன இல்லைன்னு சொன்னா காமன் நோட்ஸ் இல்லை. அதே மாதிரி ஸோ P11 and P13 இது என்னன்னா a pair of non-touching loops. இது pair 1ன்னு வச்சுக்கலாம், இது pair 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு pair of non-touching loops. ஸோ நம்மளோட எய்ம் என்ன,
summation of two non-touching loop gains. So summation of two non-touching loop gains கண்டுபிடிக்கணும். So two non-touching loop gains என்னன்னு பார்த்தா first loop pair 1 ஓட loop gain, pair 1 ஓட gain plus pair 2 ஓட gain. So pair 1 யாருன்னு சொன்னோம் P11 and P12 and P13. P12 and P13. The first pair. So நம்ம P11 sorry P12 and P13. So இங்க யார் P12 P12ன்றது 3ல ஸ்டார்ட் ஆகி 4ல போகுது 5 then back to 3. இதான் நம்மளோட P12. The P12 and P13 is nothing but 6. 6ல ஸ்டார்ட் ஆகி 7 back to 6. So இது திரும்ப so இது என்னோட P11 sorry P12 இது P13. So P12 ஓட gains என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ என்னென்ன இருக்கு P12ல பார்த்தீங்கன்னா G2 G3 minus H2 G2 G3 minus H2. இங்கே P13ல என்ன இருந்துச்சு 6க்கும் 7க்கும் நடுவில் G5 and minus H3 G5 and minus H3. ஸோ இது ஒரு pair of non-touching loops. The first loop ஓட gain என்ன இந்த loop ஓட gain என்ன G2 G3 minus H2 எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் G2 G3 H2 minus அதே மாதிரி இந்த லூப்க்கு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் G5 minus H3 என்ன கிடைக்கும் minus G5 H3. ஸோ இப்போ என்ன பண்ணால் ரெண்டு லூப்ஸ் என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலி வில் கெட் G2 G3 G5 H2 H3. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேர் ஒன்னோட கெயின். இதே மாதிரி அடுத்த பேருக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் பேர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ பேர் 1 முடிஞ்சிச்சு. பேர் 2 யாருன்னா P11 and P13. ஸோ P11 and P13. P11 யாரு 3க்கும் 4க்கும் பேக் டு 3. So this is P11 so this is P11 the other branch is P1 so the other one is nothing but P13. So P13 order gain we already know G5 and minus H3. அதே மாதிரி P11 க்கு என்ன gain இருக்குன்னா G2 and H1 minus H1. So இப்போ again இதுக்கு நம்ம gain calculate பண்ணா இதுக்கு என்ன gain வரும் G2 into minus H1 which is equal to minus G2 H1. இங்க என்ன gain வரும் G5 into minus H3 which is equal to minus G5 H3. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கிடைக்கும் G2 G5 H1 H3. So this is the gain for pair 2. Pair 2 gain. So now Mason's gain formula la summation of individual loop gains கண்டுபிடிச்சிருக்கோம். Summation of two non-touching loop gains கண்டுபிடிச்சிருக்கோம். Next நமக்கு என்ன தேவை summation of three non-touching loops. அதாவது 3 loops should not share a common point. இப்போ நம்ம சிஸ்டம்ல பார்த்தா இருக்கிறதே 3 லூப் தான். ஸோ ஒரு லூப் இது ஒரு லூப் இது ஒரு லூப் அண்ட் இது ஒரு லூப் இருக்கிறதே 3 லூப். பட் இந்த 3 லூப்புக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ we will not be using this one for this sum. In case 3 நான் டச்சிங் லூப் இருந்தால் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி சேம் ப்ரொசீஜர் 4 நான் டச்சிங் லூப் இருந்தால் ப்ளஸ் 4 நான் டச்சிங் லூப்ஸ் சம்மேஷன் ஆஃப் 5 இருந்துச்சுன்னா -5 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ இட் will go on.
ஸோ நமக்கு இந்த சம்மில் இந்த பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நவ் டெல் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸோட சம்மேஷன். ஸோ இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ நம்மளோட எய்ம் என்ன, இட் இஸ் டு ஃபைண்ட் சம்மேஷன் ஆஃப் ஐஎல்ஜி. ஸோ ஐஎல்ஜியோட சம்மேஷனை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். ஸோ வில் பி கெட்டிங் மைனஸ் G2H1 minus G2 G3 H2 minus G5 H3. அதே மாதிரி நான் டச்சிங் லூப்ஸோட கெயினோட சம்மேஷன். ஸோ வில் பி கெட்டிங் சம்மேஷன் ஆஃப் டூ நான் டச்சிங் லூப் கெயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு G2 G3 G5 H1 H2 H3 plus G2 G5 H1 H3. ஸோ இதான் என்னன்னா சம்மேஷன் ஆஃப் டூ நான் டச்சிங் லூப் கெயின்ஸ். ஸோ இப்போ டெல் என்ன அப்படின்னா, டெல்ன்றது என்னன்னு சொன்னோம், 1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் டூ நான் டச்சிங் லூப் கெயின்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் கிடையாது. பிகாஸ் என்னாச்சு, எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் ஏன் இல்லை அப்படின்னா, நமக்கு இந்த சம்மில் மொத்தமே 2 நான் டச்சிங் லூப்ஸ் தான். ஸோ ஃபைண்ட் ஆகுதுன்னா 1 மைனஸ் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸோட சம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இது வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸோட சம்மேஷன். ஸோ இது மைனஸில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் டூ நான் டச்சிங் லூப் கெயின்ஸ். அது என்னன்னா இதுதான். ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும், 1 இது ஃபுல்லாக மைனஸ் இருக்குது. ஸோ என்னோட எல்லாமே ப்ளஸ் ஆயிடும். 1 ப்ளஸ் G2H1 ப்ளஸ் G2 G3H2 ப்ளஸ் G5H3 ப்ளஸ் G2 G3 G5H2 H3 ப்ளஸ் G2 G5H1 H3. இதுதான் டெல். ஸோ டெல் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா நமக்கு என்னென்ன தேவை, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 by del summation of k pk del k. இப்போ pk கண்டுபிடிச்சிட்டோம். pkன்றது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். டெல்லும் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ பெண்டிங் இருக்கிறது del k. ஸோ del kன்றது அப்படின்னு என்னன்னா 1 minus gain of loops gain which does not touch the forward path. ஃபார்வர்ட் பாத்தில் டச்சே ஆகாத லூப்போட கெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் யார், 1 del 1. ஸோ del 1ன்றது என்னன்னா 1 மைனஸ் இந்த ஃபார்வர்ட் பாத்தில், அதாவது சரி இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் யாருன்னா இந்த ஃபார்வர்ட் பாத். இந்த ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப்ஸே கிடையாது. இந்த லூப்ஸும் டச்சாக இருக்குது, இந்த லூப்பும் டச்சாக இருக்குது, இந்த லூப் டச்சாக இருக்குது. ஸோ எல்லா லூப்ஸும் டச்சாக இருக்குது. அப்போ எதுவுமே இல்லாதெல்லாம் அங்கே 0 will be equal to 1. அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் யார், del 2. ஸோ நவ் மூவிங் ஆன் டு del 2. del 2னா என்ன அர்த்தம், ஸோ del 2ன்றது என்னோட செகண்ட் ஃபார்வர்ட் பாத்ன்றது யாரு, இந்த ஃபார்வர்ட் பாத். ஸோ இந்த ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப்ஸ். ஸோ இந்த ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாத லூப்ஸ், இந்த லூப்போட டச் ஆகிடுச்சு. இங்கே 2 லூப்ஸ் இருக்குது. பட் இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா 3, 4ன்ற லூப் டச் ஆகவே இல்லை, சுத்தமாக சம்மந்தமாக டச் ஆகவே இல்லை. பட் இந்த லூப் பாருங்கள் 3, 4, 5ன்ற பாயிண்ட் டச் ஆகிடுச்சு. ஸோ இந்த லூப் யூஸ் பண்ண முடியாது, இந்த லூப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு லூப் தான். அந்த லூப்போட நேம் நம்ம என்ன வச்சுருக்கோம், ஆல்ரெடி P11 வச்சுருக்கோம். ஸோ 1 minus the gain of P11. P11 ஓட கெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G2 into minus H1. அப்போ 1 minus G2 H1. This will be equal to 1 plus G2 H1. இதுதான் del 2 ஓட வேல்யூ. இப்போ நம்ம மேசன்ஸ் கெயின் ஃபார்முலாக்கு மறுபடியும் ஃபைனலாக வரும் கடைசியாக. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 by del pk del k summation of. ஸோ இப்போ கேவோட வேல்யூ நம்ம என்ன சொன்னால் 2 ஃபார்வர்ட் பாத்ஸ். கேன்றது 2 which is nothing but forward paths. அப்போது ஃபார்முலா அப்படியே மாறும் 1 by del கேக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணால் P1 del 1 plus P2
del 2. ஓகே, ஸோ P1 del 1 ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. P1 del 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ P1 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். P1ன்றது எங்கே நம்ம கண்டுபிடிச்சோம், நம்மளோட இந்த பேஜில் கண்டுபிடிச்சோம். ஸோ P1ன்றது என்னது, எனக்கு இந்த பார்ட். ஸோ இது கால் பண்ணிக்கலாம். ஸோ P1ஓட வேல்யூ இன்னைக்கு என்ன கிடச்சிச்சு, ஸோ எனக்கு G1 G2 G3 G4 G5 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிச்சுன்னா del 1ஓட வேல்யூ இன்டூ del 1ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 1, வெறும் 1. அப்போ விச் வில் பி ஈக்குவல் டு G1 G2 G3 G4 G5. இது P1 del 1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் சிமிலர்லி P2 del 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ P2ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு நமக்கு தெரியணும். ஸோ P2ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிச்சு, G4 G5 G6. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஸோ G4 G5 G6 வந்துச்சு இன்டூ del 2ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, இங்கே del 2ஓட வேல்யூ 1 + G2 H1. ஸோ அதை எடுத்துக்கிறேன், 1 + G2 H1 which will be equal to என்ன கிடைக்கும் எனக்கு, G4 G5 G6 இதை மல்டிப்ளை பண்ணால் இது கூட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் G2 G4 G5 G6 H1. ஸோ இப்போ P1 del 1 கண்டுபிடிச்சாச்சு, P2 del 2 கண்டுபிடிச்சாச்சு. del we already know. என்ன கண்டுபிடிச்சோம் del, ஸோ del we have this expression, கரெக்டாக this expression del. ஸோ இதையும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், del is equal to இப்போ நம்ம கண்டு வச்சிருக்க அந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ நவ் என்னோட மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா வில் பிகம் TF is equal to P1 del 1 இந்த ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். P1 del 1 + P2 del 2 ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கும் G1 G2 G3 G4 G5 ப்ளஸ் ஸோ P1 del 1 முடிஞ்சு ப்ளஸ் P2 del 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் G4 G5 G6 ப்ளஸ் G2 G4 G5 G6 H1 ஹோல் டிவைடட் பை இந்த del. ஸோ டெல்ன்றது என்னது, நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ ஹோல் எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் ஸோ இங்கே 1 + G2 H1. ஸோ இதனோட ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ன்றது இப்படி ஒரு டயக்ராம் இருக்கும் இல்லையா, ஸோ இப்படி ஒரு டயக்ராம். இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we learned how to find a transfer function அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டெல் கண்டுபிடிக்கிறோம். டெல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் del k கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபைண்டிங் த ஃபார்வர்ட் பாத், எத்தனை ஃபார்வர்ட் பாத்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது k. இதை பேஸ் பண்ணி எத்தனை ஃபார்வர்ட் பாத்ஸ் இருக்கோ அத்தனை ஃபார்வர்ட் பாத்ஸ்க்கும் கெயின் கண்டுபிடிச்சோம். இந்த கெயின் கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு del. டெல்னா நம்ம என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம். இந்த டெல்லில் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் தேவை, நான் டச்சிங் லூப் கெயின்ஸ் தேவை. ஸோ இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் கண்டுபிடிச்சு நான் டச்சிங் லூப் கெயின்ஸும் கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், del k கண்டுபிடிச்சோம். ஸோ del k கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணால் we got the transfer function straight away. So this is the procedure to find a transfer function from a signal flow graph.